அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். கான்டாக்ட் 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் முடித்துக்கொண்டு வெளியே வந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது ஓபிஎஸ் ஏதோ வெளியில் வந்தது ஒரு பெரிய இழப்பு மாதிரி ஊடகங்கள் வழக்கம் போல் சித்தரிச்சிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கு இழப்பு கிடையாதா? ஒரு மண்ணும் கிடையாது. அண்ணாமலையுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறுறாரு, நடுவில் டிஎம்கேவுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறுறாரு. இப்படி மாறி மாறி இவர் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு தலைமை பண்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. இதனுடைய விளைவு தான் இவர் தூக்கி எறியப்படுறாரு. ஓபிஎஸ் ஒரு பழைய பட்டன் செல் மாதிரி, ஓகே, அவுடேட்டட். ஓகே, அதிமுகவுக்கு எதிராக அதிமுகலேருந்து பிரிஞ்சு போய் நீ என்ன பண்ணாலும் அது சுத்தமாக எடுபடாது. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு திமுகவோட கைகோர்க்கிற வேலையை பண்ணிட்டு சார். தேமுதிக கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. 4 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்து. ஆமாம் சார். இதுக்கும் நீங்கள் அரசியல் சாயம் என்ன சொன்னாங்க? அவங்க திட்டுவதும் குறை சொல்வதும் மட்டுமே அரசியல் கிடையாதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனி திட்ட மாட்டாங்க. அது மாதிரி பெரிய ஒரு ஐயா ராமதாஸையும் திமுகக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. பெரியவர் வந்தாருன்னா திரும்ப இருக்க மாட்டாரே. பெரியவர் மட்டும்தானே வர்றாரு, பாமக வரலல்ல. என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? பொதுக்குழுவை கூட்டி தலைவராக மீண்டும் அன்புமணி அவர்கள் வந்துருவாரா? பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுறாரு. 90% மாவட்ட செயலாளர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த கூட்டத்தில் மீண்டும் அன்புமணியை தலைவராக தொடர்கிறார் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி அந்த பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அன்புமணி தலைவராவது உறுதிங்கிறீங்களா? உறுதி. ராமதாஸ்க்கு என்ன ரோல்? ஒன்றும் கிடையாது. இந்த விவகாரத்தில் வந்து தாவேகா விஜய் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல. இதை விட வாய்ப்பு கவின் மேட்டரோட வாய்ப்பு எங்கேயுமே பெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு அறிக்கை கூட வரும், புஷி ஆனந்துட்டு அறிக்கை வரும், மாநாடு தள்ளி போகும். ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே போலீஸாரை நீங்கள் 27 விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு முன்னாடி 10 நாள் மட்டும்லேருந்து அந்த சிலை வைக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுன்னு இருக்கும். அதனால் 25 வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் செப்டம்பர் மாதத்துக்கு மாநாடு தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ஓகே, விஜயகாந்துக்கோ கமல்ஹாசனுக்கோ இருந்த கட்ஸு அவருக்கு இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு இந்த நடைமுறை, அவருடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு அரசியல்களம் பரபரப்பாக நாளுக்கு நாள் அதிக பரபரப்பு கூடிக்கொண்டே போகிறது. ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங். பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் முடித்துக்கொண்டு வெளியே வந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு பாஜக உறுப்பினர், கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஒரு 2ஆம் கட்ட தலைவர் எப்படி செயல்படுவாரோ அப்படிதான் அவருடைய செயல்பாடுகள் என்பது இருந்துச்சு. ஈரோடு கிழக்குல உங்களுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஜக வேட்பாளரை நிப்பாட்டினா நான் வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்குவேன்னு சொன்ன ஓபிஎஸ், அதே போல பிரதமர் வருவதற்கு முதல் நாள் பிரதமரை பார்க்கவும் வழி அனுப்பவும் நேரம் கிடைத்தால் பாக்கியம்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் நேரம் கொடுக்காததன் காரணமாக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரு. பாஜகவை நோக்கி விமர்சனம் எல்லாம் வைக்கிறாரு. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுப்பதற்கு ஓபிஎஸ்க்கு என்ன உந்துதல் வந்துச்சு? ஏன் வந்து பாஜக கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்தார் சார்? அதாவது ஓபிஎஸ் ஏதோ வெளியில் வந்தது ஒரு பெரிய இழப்பு மாதிரி ஊடகங்கள் வழக்கம் போல் சித்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு இழப்பு கிடையாதா? ஒரு மண்ணும் கிடையாது. ஓபிஎஸ் என்பவர் ஒரு 3-4 பேரோட சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அது என்னமோ தென் மாவட்டத்தில் அவரால் ஒரு பெரிய இழப்பு மாதிரி ஒரு தோற்றத்தை முதல்ல இந்த ஊடகங்கள் ஏடிஎம்கேக்கு ஆரம்ப காலத்தில் 21 இருந்தே இந்த பிரச்சனையை பண்ணிட்டு வராங்க. ஓபிஎஸ் தான் பெரிய லீடரு, அவர் தான் வந்து அவர் தூக்கிட்டு எடப்பாடி தூக்கிட்டு ஓபிஎஸ் கொண்டு வருவாங்க, ஓபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் வருவார், இப்படி பல இது வந்து பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாஜக தலைவர் மாதிரியே செயல்பட்டார். அப்படின்றத தாண்டி அவர் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருந்தார்ன்றது தான் உதாரணம். ஓபிஎஸ் வந்து நான் பல இதுலேயும் பதிவு பண்ணுறேன், அவர் ஒரு தானாக உருவான ஒரு தலைவர் கிடையாது. அதாவது உருவாக்கப்பட்டவர் 98 இவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, டிடிவி தினகரனுக்கு பெரியகுளம்.
அதற்கு பிறகு 2001 ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதாவுக்கு தேர்தல் ஏஜென்ட்டா. ம். இந்த பெரியகுளம் ஒர்க் பண்ணும்போது டிடிவிட்ட ஏற்பட்ட பழக்கம் தான் இவர் அந்த சசிகலா அந்த டீமோட இணைகிறாரு. அதற்கு ம், பிறகு ம், ம். அவர் வந்து 2001 ஜெயலலிதாவுக்கு தேர்தல் ஏஜென்ட்டாக நியமிக்கப்படுறார். அதில் டெய்லி பழகிறது, இவர் வரவு செலவு, இவருடைய பணிவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பிடிச்சி போகுது. இன்னொன்று அந்த தென் மாவட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க சசிகலாவுக்கும் பிடிச்சி போகுது. அதனால் 2001 அந்த டான்சி நில வழக்கில் பிரச்சனை வரும்பொழுது இவரை முதல் தடவையாக எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராகவும் ஆக்குறாங்க. முதல்வராகவும் ஆகிறாரு. முதல்வர் பதவியை ஒழுங்காக திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி கொடுக்கலாம் விட்டுருவாங்களா? திருப்பி கொடுக்குறாரு. அப்போ அந்த இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பிடிச்சி போகுது. அப்படி தான் ஒரு இதாகுது. அதனால இவர் எப்படி வராருன்னா, இவர் யாரையுமே கீழே இவர் மாவட்ட செயலாளராகவோ, இல்லை இவர் கீழே ஒரு 5 தென் மாவட்டங்களில் ஒரு 5, 6 மாவட்டத்தான கீழே அவர்களுக்கு ஆதரவாளர்களுக்கு ஏதாவது பண்ணி தர்றது, அதன் மூலியமாக இப்படி தான் செல்வாக்கு வளர்த்துக்கிறது. அந்த மாதிரி எதுவுமே இவர் பண்ணது கிடையாது. ஓகே. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்குன்னு தனியாக பெருசாக கூட்டம் கிடையாது. இவர் என்ன நினச்சிட்டு நம்ம தான் தலைமை ஜெயலலிதா கிட்டே தான் இருக்கோம் நம்ம. அதனால ஐவர் அணியில் இவர் ஒரு ஆளுன்றதுனால அந்த கெத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் இவரை வந்து முதலமைச்சராக தான் இவரை கண்டினியூ பண்ணலாம் தான் சசிகலா தீர்மானிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் சுயரூபத்தை காமிக்கிறார். அது வரைக்கும் ஜெயலலிதாவுக்கெல்லாம் ஒரு ஜெயலலிதான்ற ஆளுமை இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. இவர் ஒரு விசுவாசியாக இருக்கார். ஜெயலலிதா இறந்த பிறகு தான் இவர் வந்து தன்னுடைய விசுவாசத்தை எதிர் சைடு காமிக்கிறார், பிஜேபி பாஜகவுக்கு காட்டுறாரு. அப்போ தான் இவரை கண்டுபிடிச்சிட்டு இவரை முதல்வர்லேருந்து நீக்கிட்டு தான் முதல்வர் ஆகணும்னு சசிகலா நினைக்கும் போது அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அதன் பிறகு சசிகலா டிடிவியை ஓரங்கட்டிட்டு சசிகலா ஜெயிலுக்கு வேற போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சசிகலா டிடிவியை ஓரங்கட்டிட்டு ஓபிஎஸ்ஐ மேலே இருந்து பாஜக திணிக்குது. வேறு வழி இல்லாமல் இவங்களும் 4 ஆண்டு கால ஆட்சி இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஓபிஎஸ்ஐ உள்ளே இறக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடத்தி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு நம்பிக்கை 11 பேரோட வெளில போனார். ஒன்றும் இல்லாமல் போனவரை பாஜக மறுபடியும் பேசி மேலேருந்து ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் ஆக்குறாங்க. அப்பவும் இவர் பாஜகவுடைய எடுப்பார் கைப்பிள்ளை. பாஜக என்ன நினைக்குதுன்னா, இவரை ஷிண்டே மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளக உங்களுடைய 4 வருஷத்தில் நீங்கள் அவங்க செல்வாக்கை வளர்த்துக்கிட்டு ஏடிஎம்கே உங்கள் கையில் கொண்டு வாங்க. இவர் கையில் கொண்டு வந்தோன்னே இவரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் அதுக்கு ஆப்டான ஆள் இல்லைன்னு இவங்களுக்கு தெரியாது. சரி, இவர் என்ன வழக்கம் போல் ஜாலியாக துணை முதல்வர் இருந்துக்கிட்டு அப்பப்போ கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடிக்கு தொல்லை கொடுக்குறது, இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறது, சட்டசபையில் இவர் ஒன்று பேசினா அவர் ஒன்று பேசுறது. அதுவும் வெல்த்தியான போர்ட்ஃபோலியோல சார் நிதியமைச்சர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதனால என்ன பிரச்சனைனா, இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தாச்சு, இவர் உள்ள தொல்லை கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆமா, கிரீன்வேஸ் ரோட்டுக்கு எடப்பாடி வீட்டுக்கும் ஓபிஎஸ் சீட்டுக்கும் மாறி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு பல்ட்டி அடிச்சாரு. இவரால் மைத்ரேயன் மாட்டிக்கிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் நான் தான் பொதுச் செயலாளர்னு அது தனியாக அஜெண்டா இது பண்ணிச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. கடைசியில் இவர்கிட்ட தூதே விட்றாங்க, நீங்கள் செகண்ட் லெவலில் ஏதாவது இருங்க, பொருளாளர் துணை பொதுச் செயலாளர் மாதிரி, இந்த இது குழப்பம் வேணாம், நம்ம இது பண்ணலாம், முடியவே முடியாதுன்றார். இவருடைய இதுவே தெரியல இவருக்கு. இவர் நினச்சிட்டு இருக்காரு நமக்கு பெரிய அளவில் ஆதரவு, செல்வாக்கு இருக்கு, ஆதரவு. கடைசியில் பார்த்தா ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு 4 எம்எல்ஏ பொதுக்குழு இவர்களுக்கு சாதகமாக வருது. எங்கெங்கே கோர்ட்டுக்குது எல்லாத்துக்கும் போனார். லாஸ்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பொதுக்குழு செல்லும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சொல்லும், நீ கட்சி கொடி கரவேட்டி எதுவுமே கட்டக்கூடாது, அதனால தான் வெளியில் வந்து உரிமை மீட்பு இதுன்னு. இதுக்கு நடுவில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக உள்ளே இருந்துட்டு 21 to 23 இவர் கொடுத்த தொல்லைனால அதிமுக ஒரு எதிர்கட்சியாகவே செயல்பட முடியாமல் போச்சு. இவர்கிட்ட போராடுறது பெரிய பாடு. சட்ட போராட்டம், இவர்கிட்ட நேரடியாக இது கட்சிக்குள்ளே போராட்டம், சட்டசபையில் போராட்டம். ஆமாம், பக்கத்து சீட்லேயே உட்காந்துருக்காரு. டிஎம்கே அதில் உட்காந்துன்னு நாங்கள் தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு அது அவரை வெறுப்பேற்றிக்கிட்டு இவர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே யோகியர் மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் ரசிச்சுட்டு பண்ணிட்டு இருந்தார். இது எல்லாம் தவிர இப்போ நீங்கள் சொன்ன ஈரோடு இடைத்தேர்தல், அதிமுக வேட்பாளருக்கு எதிராக இவர் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பாஜக நிப்பாட்டினா நான் வாபஸ் வாங்குறாரு. அண்ணாமலையுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறுறாரு. நடுவில் டிஎம்கேவுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறுறாரு. இப்படி மாறி மாறி இவர் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு தலைமை பண்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. ஓகே, இதனுடைய விளைவு தான் இவர் தூக்கி எறியப்படுறாரு. ஓகே, அதற்கு ஆனால் இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 21 to இப்போ வரைக்கும் டிஎம்கேவோ சரி மற்றவங்களும் அந்த ஊடகங்கள் மூலியமாக ஓபிஎஸும் ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய லீடர்ன்றதை திரும்ப 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 பதிய வச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அதே மாதிரி தான் இப்போ இவர் எந்த அளவுக்கு அடிமை புத்தினா, பிரதமர் தங்குற ஹோட்டலில் போயிட்டு பக்கத்தில் ரூம் போடுறது, அந்த ரூம் வழியாக அதாவது வெளியில் வரும்போது இது பண்ணலாம், போன தடவை வந்தப்போ. ஓகே, அப்புறம் ஏதாவது பற்றி சொன்ன வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை தந்தருளுங்கள் எம்பெருமானே அப்படிலாம் கேட்டு கண்டுக்கல.
உடனே டக்குன்னு மறுநாளே பல்டி நிதியை ஒழுங்காக தர வேண்டும் மத்திய அரசு, கல்விக்கான நிதியை இப்போ மறுக்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை ஓபிஎஸ் பண்ண போறாருன்னு தினமலர்ல செய்தி வேற போட்டிருக்காங்க சார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஓபிஎஸ் ஒரு நான் அடிக்கடி பதிவு பண்ணிட்டு இருக்கேன், பழைய பட்டன் செல் மாதிரி, ஓகே அவுடேட்டட். ஓகே. அதிமுகவுக்கு எதிராக அதிமுக இருந்து பிரிஞ்சு போய் நீ என்ன பண்ணாலும் அது சுத்தமாக எடுபடாது. சார் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்தது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் இல்லையா? ராமநாதபுரத்துலயும் அதே போல தேனிலையும் ரெட்டை இலைய 3வது இடத்துக்கு போக வச்சார் சார். டெபாசிட் அங்க ஓபிஎஸ் டிடிவி காரணம் தானே? ஏன் வந்து ஓபிஎஸ் ஒரு ஃபேக்டராவே நீங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரெட்டை இலை 3வது இடத்துக்கு போனதுக்கு பல காரணங்கள் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த நேரத்தில் திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை பெருசாக பண்ணாங்க. பாஜக தான் 2வது இடம் வரும், அவர் அண்ணாமலை தான் தலைவர் அப்படின்ற மாதிரி பெரிய இது. அதிமுக ஒன்றுமே இல்லை, 6 சீட்டு ஜெயிப்பாங்கன்ற அளவுக்குலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. அந்த நேரத்தில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ண அந்த பிரச்சாரம் ப்ளஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன். 3வது விஷயம், ஏடிஎம்கே அந்த தேர்தலில் சுத்தமாக ஒரு பெரிய அளவில் வேட்பாளர் போடுறதோ செலவழிக்கிறதோ கவனம் எதுலேயுமே ஒரு இது பண்ணாங்க. அவங்க 26 பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு அது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் இவர் ஏன் தேனியில் நிற்காம போய் ராமநாதபுரத்தில் நின்னாரு? டிடிவி தினகரனுக்காக விட்டு கொடுத்தாரு சார். என்ன கதை? தனக்கு அரசியல் வாழ்க்கை கொடுத்த டிடிவி தினகரனுக்காக தன்னுடைய சொந்த தொகுதியை தியாகம் பண்ணியிருக்காரு. தொகுதி அது தேனி தான். சரி, ரைட்டு. தேனியில் நிற்காம அங்கே போய் நின்னாரு. அங்கே இவர் எவ்வளோ செலவழிச்சாரு, பலாப்பழ சின்னத்தை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், நாடே அறியும். அப்போது அந்த மாதிரி ரெட்டை இலைக்கு எதிராக நின்னாரு. இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அந்த இடங்கள்ல 2-3 இடங்கள்ல கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவருக்கு செல்வாக்கு இருக்குது அந்த மாதிரிலாம். எனக்கு டிடிவி தினகரன் கூட செல்வாக்கு இருக்குது. அது கூட 2021 இருக்கிற அளவுக்கு இப்போ இருக்குதான்னு கேட்டால் இல்லை. பலரும் அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அவர் கட்சியை நடத்திக்கிட்டு அவர் போய்கிட்டு இருக்காரு. இன்னை வரைக்கும் அவர் பெருசா ஏடிஎம்கே கிளைம் பண்ணல, மீட் பண்ணி கிளைம் பண்ணல, பெருசா இது பண்ணல. அவருடைய அரசியல் கொண்டு போறாரு. ஆனா இவர் எப்படின்னா, இவருக்கு லாபமா இல்லைன்னா இவர் என்ன வேணா பண்ணுவார். ஓகே. தன்னை வளர்த்து விட்ட, நீங்க என்ன சொன்னீங்க, தன்னை ஆளாக்கிய டிடிவி தினகரனுக்கு விசுவாசமாக தன்னுடைய தொகுதியை ஆளாக்குனது அதிமுக. தன்னை ஆளாக்கி 3 முறை முதல்வராக வைத்து அழகு பார்த்தது அதிமுக. ஆனா அந்த அதிமுகவுக்கு எதிராக அந்த அதிமுக தோற்கணும்னு எல்லா வேலையும் பண்ணாரு. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு திமுகவோட கைகோர்க்கிற வேலையை பண்ணிட்டார் சார். அவர் தமிழருடைய பண்பு நலன் சார். அவங்க வீட்டில் சிஎம்முக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வந்திருந்தாரு. அவங்க வீட்டில் வந்து ஒரு துக்கம் வேற, அதுக்கு போய் வந்து துக்கம் விசாரிக்க போனதுக்கு போய் நீ வந்து அரசியல் சாயம் பூசலாமா? ஓபிஎஸ் மனைவி அவர்கள் இறந்த போது அப்பல்லோவுக்கு முதலாளா போனவர் நம்ம சிஎம் சார். 2 மணி நேரம் வந்து அப்பல்லோவில் இருந்தாருன்னு நானே கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஒரு பண்புக்காக போய் செனட் ஆஃப் ரோட்ல போய் சிஎம் பார்த்தாரு. இதுக்கு நீங்க அரசியல் சாயம் பூசுறீங்களே, நல்லாவா இருக்கு? இந்த மாதிரி போய் பார்க்கறதுக்கும் உள்ள பின்னாடி நடக்கிற விஷயங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆட்கள் இல்லை. ஏன்னா இந்த சந்திப்பே எப்படி நிகழ்ந்தது? முதல் நாள் எந்த அதிகாரியிடம் ஓபிஎஸ் பேசினார், மறுநாள் ஒரு செட்டப்பாக வாக்கிங் போகும்போது எப்படி சந்திக்க வைக்கப்பட்டார், தியோசபிக்கல் சொசைட்டி. ஆமாம், அதற்கு பிறகுதான் அந்த பர்மிஷன் கொடுத்து போகிறது. இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செட்டப். யாருனாலும் ஒரு அதிகாரியை பார்க்குறாரு. அந்த அதிகாரிக்கு என்ன இது அசைன்மெண்ட்டுன்னா, ராமதாஸ், தாவேகா, தேமுதிக இதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ இலவச, ஆமாம், தாவேகா எப்படி சார் உள்ள வருவாங்க? இலவச இணைப்பாக கொண்டு வரதில்லை, இலவச இணைப்பாக ஓபிஎஸ். தாவேகாவை வந்து என்டிஏக்குள்ள போக விடாம நீங்க தனியாவே நில்லுங்க அப்படின்ற அசைன்மெண்ட் அதுல ஜெயிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. நான் இதை முன்னாடியே பதிவு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தாவேகா எந்த காலத்திலையும் திமுகவை கடுமையாக எதிர்க்காது. சும்மா போறப்போக்கில் அப்படி பண்ணுவாங்க. நீங்க வேணா இனிமேல் பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களே நீங்களே பார்த்துருப்பீங்க. 1. 2வது, தேமுதிக கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. 4 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்து. ஆமா சார். அவங்களும் சார் இதுக்கும் நீங்க அரசியல் சாயம் என்ன சொன்னாங்க? அவங்க அரசியல்ல திட்டுவதும் குறை சொல்வதும் மட்டுமே அரசியல் கிடையாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனி திட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் திட்டுவதும் குறை சொல்லுவா செய்யறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த ஆட்சியில வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணல, இதை பண்ணீங்க, இதை இந்த மாதிரி முறைகேடு பண்றீங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இவங்களும் இவ்வளவு நாளா செஞ்சிருந்தா தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை மாத்திக்கிட்டு இது பண்றாங்க. போக போக ராமதாஸ் பாடின மாதிரி போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். அது மாதிரி பெரியவர் ஐயா ராமதாஸையும் திமுகக்குள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. பெரியவர் வந்தாருன்னா திரும்ப இருக்க மாட்டாரே. பெரியவர் மட்டும்தானே வர்றாரு, பாமக வரல. இவங்க வேலை என்னன்னா,
கிட்டத்தட்ட 120 தொகுதிகள் திமுகவுக்கு சிக்கலான தொகுதிகள்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஓகே. அது 120 தொகுதிகள்ல பெரும்பாலும் தாவேகா வாங்குகிற ஓகே. வாக்குகளால் திமுகவுக்கு சிக்கல். அதுல ஓகே. சென்னையிலேயே கிட்டத்தட்ட 7-8 இடங்கள். ஓகே. சென்னையிலேயே ஓகே. இது மாதிரி லிஸ்ட் எடுத்ததுனால ஓகே. இவர்கள் பெருசா படம் காமிக்கணும்னு விரும்புறாங்க. ஓகே. அதுல பாமகனா அன்புமணிக்கிட்டே பாமக போட்டோம். ம். ராமதாஸ் எங்களோட இருக்காருன்னா அது ஒரு உளவியல் ரீதியா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும்ல. ஓகே. அதனால ராமதாஸ். ஓகே. தேமுதிக அங்க போல அப்படின்னு நம்ம இழுத்து வச்சுக்கிட்டா பெரிய கூட்டணின்னு காமிக்கலாம். நீங்க பாருங்க, இந்த கூட்டணி முடிவான உடனே இவரு பேட்டி கொடுக்குறாரு. திரும்ப பேட்டி கொடுக்குறாரு. அதாவது ஓபிஎஸ் தேமுதிக கூட்டணிக்குள் வந்தால் மகிழ்ச்சின்னு வந்து பேசியிருக்காரு. ஏன்னா 2 பேரும் வர்றது அவருக்கும் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிச்சு. சீட் அவங்க கிட்ட இருந்தானே எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, இவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுப்பாங்க. டிஎம்கே இப்போ ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, உதயசூரியன் நில்லுங்கன்னா அவர் ஜாலியாக ஒத்துக்குவார். ஜாலி அப்படின்னு ஒத்துக்குவார். தேமுதிகக்கு கிட்டத்தட்ட உதயசூரியன் நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுவாங்க. ஓகே. 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 ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இது இல்லை, உதயசூரியன் நில்லுங்கன்னு. அதனால இது எல்லாமே திமுகவுடைய இதா மாறும். ஓகே. ஒரு கல்ல இன்னைக்கு எப்படி வேல்முருகன் இருக்காரோ அப்படி சொல்றீங்க. ஒரு கல்ல 2 மாங்காய் 3 மாங்காய் அடிப்பாங்க. சரி. இந்த இது ஒண்ணு. இது இல்லாம ஐயா ராமதாஸ் வந்தாருன்னா, ராமதாஸ் எங்க நிக்க போறாரு? அவர் எந்த காலம் ஐயா நிக்க மாட்டாரு. அவர் மேல ஒரு 3 நாள் கொடுங்க அப்படின்னா அது வந்து உதயசூரியன்ல இல்ல நாங்க சுயேட்சையாவே நிப்போம்னா நின்று தோத்து போங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுப்பாங்க. சரி. இது ஒண்ணு நடக்கும். இது இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த அதிகாரி ஓபிஎஸ்ஐ அந்த அதிகாரியை சந்தித்து ஓகே காலையில வாக்கிங் போற மாதிரி செட் பண்ணி ஓகே ஓபிஎஸ் தான் முத வாக்கிங் போயிருந்தாரு. அவருக்கு தான் அந்த இடம் சொந்தம். தியோசபிக்கல் நடுவில் இவர் முதல்வர் ஆனு போக ஆரம்பிச்சுன்னு ஓபிஎஸ் நிறுத்திக்கிட்டாரு போறத. சரி. அப்புறம் இப்ப வந்து இந்த சந்திப்புக்காக அப்படியே போற மாதிரி திமுக பெரும் புள்ளிகள் தியோசபிக்கல் சொசைட்டி தான் சார் வாக்கிங் போறாங்க. துரைமுருகன் அங்கதான் போறாரு. அதாங்க போறாங்க. ஓபிஎஸ் போயிட்டு இருந்தாருன்ற. ஓகே. ஒரு காலத்துல. ஆமா. அதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டாரு. சரி. இங்கேயும் போவாங்க, அந்த இது போட் கிளப் சைட்லயும் போவாங்க. அது இது போய் இது நிறுத்திட்டோன்னா இப்போ இந்த சந்திப்புக்காக திடீர்னு வந்தோம். மறுபடியும் ஹலோ சார், ஸ்டாலின் சார் நீங்க எங்க? ஓபிஎஸ் சார் நீங்க எங்க அப்படின்னு. ஐயோ நல்லா இருக்கீங்களா, கேள்விப்பட்டேன், நான் வாங்கல மத்தியானம் சந்திப்போம் அப்படின்னு. ரைட்டு வரேங்க அப்படி பேசிட்டு மத்தியானம் போய் பார்த்துட்டு கூட இவர் பிள்ளைங்க இவருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. புள்ள கூட நிற்குது. ஆமா. அதனால எல்லாம் பேசி முடிச்சு ஓகே முடிஞ்சிச்சு சார். அதாவது திமுக கூட்டணிக்குள்ளார ஓபிஎஸ் பெரியவர் ராமதாஸ் வருவது உறுதியா, இல்ல வந்து குறிப்பா நான் வந்து திமுகவை எதிர்ப்புல வளர்ந்தவர் ஓபிஎஸ் சார், இப்போ இந்த திமுகவோட போவாருங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு நாள் நீங்க கேக்குறீங்க. இவ்வளவு நாள் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? திமுக ஆதரவாக தானே பண்ணியிருந்தாரு. சட்டசபையில் என்ன பண்ணியிருந்தாரு? கலைஞர் முதல்வர் பெருந்தன்மை கலைஞரை புகழ்ந்து பேசுறது சார். அது கலைஞருடைய இரங்கல் கூட்டம் சார். அதனால அன்னைக்கு அதுக்கு பேசிதான் சார். முன்னாடியும் ஒரு தடவை பேசினாரு, அவரும் பேசினார். கலைஞர் இரங்கல் கூட்டத்தில் எடப்பாடியும் பேசினாரு. இவரு தொடர்ச்சியாக அவர்களை புகழ்ந்து பேசுறது, அவர்களை ஆதரவா பேசுறது, அறிக்கை இவர் ஒன்று விட்டா அதுக்கு மட்டுப்படுத்துற மாதிரி அறிக்கை விடுறது சார். அது மட்டும் அதெல்லாம் விட்டுருங்க சார். அது மட்டும் இல்லாம இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கை சண்டையின் போது திமுக ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. முதல்வரே நேரடியாக தலையிட்டு சீட்டை வந்து மாத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு பீக்ல இருக்கும்போது சார் எவ்வளோ நாளில் பண்ணாங்க? கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்களை போராட கதற விட்டாங்க. இவர் எந்திரிச்சு நின்று முதுவை காமிச்சிட்டு நின்று பேசுவார். நேராக நின்றுக்கே பேச மாட்டார். நேராக சபாநாயகரை நோக்கி திரும்பிக்குவார். ஏன்னா இவரை பார்க்க கூட கூடாதுன்ற அளவுக்கு அவர் கடுப்பில் விட்டா கடிச்சுச்சுருவார் போல ஓபிஎஸ். அந்த அளவுக்கு கடுப்பில் இருந்தார். எவ்வளவோ கெஞ்சி கொறடா மூலியமா இப்போ பார்த்து கொறடா ஏடிஎம்கே கொறடா மூலியமா சொல்லி ஓகே லெட்டர் கொடுத்து எல்லாம் கொடுத்து கூட எங்க இஷ்டங்க நாங்கள் தாங்க இது பண்ணுவோம். சரி இவராவது அதை கௌரவமா ஏங்க என் கட்சியிலேருந்து நான் இல்லை, இப்போ எனக்கு முதல்வன்ற முறையில் முன் வரிசையில் ஏதாவது ஒரு இடத்துல கொடுங்க, இங்கே வேணாம், எதுக்கு அவங்களோட பிரச்சனைன்னு இவர் சொன்னதும் இல்லை. இவர் எப்படி உட்காந்துருப்பார் பார்த்துருக்கீங்களா? அப்படியே இந்த முனிவர்கள் இந்த இது மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா? கதறியா கதறு அப்படின்ற மாதிரி. அதனால் இவர் திமுகவுடைய கைப்பிள்ளை, அண்ணாமலையுடைய கைப்பிள்ளை. இப்போவும் அண்ணாமலையோட கைப்பிள்ளையா சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் பாஜகவுடைய கைப்பிள்ளையா இருந்தார். அப்புறம் இது வேலைக்கு ஆக மாட்டாருன்னு தான் கழட்டி விட்டாங்க. ஓகே சார். அதே போல் வந்து டிடிவியும் வந்து பாஜக தேசிய தலைமை ஓபிஎஸ் கிட்ட பேசி கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணுங்கிறாரு. அது மட்டும் இல்லாம சுதாகர் ரெட்டி அவர் வந்து பாஜக ஒரு பெரிய தலைவர். அவர் வந்து அது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் பேசியிருக்காரு. அது வந்து காலத்தின் கையில தான் இருக்குன்னு பேசியிருக்காரு. ஒருவேளை பாஜக தலைமை வந்து நீங்க கூட்டணிக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டா மீண்டும் பாஜக கூட்டணிக்கு போதில் ஓபிஎஸ்க்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லையா? இனி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவங்களும் கூட மாட்டாங்க. இதில் உருட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன்லாம் என்ன
சரியான வளவலா கொலவலாவாக இருக்கார். ஒரு மாநிலத்துடைய கட்சியுடைய மாநில தலைவர். இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு கோல் காமிச்சிருக்காரு. குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு இயங்கணும். சும்மா இந்த வளவலா கொலவலாலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஓபிஎஸும் டிடிவியும் அதிமுகவுடைய பிரச்சனைன்னு ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டாரு. ஆமாம். இந்த கேள்வி மறுபடியும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லணும். அண்ணன் ஓபிஎஸ் வந்து இது அவர் சொன்னால் நான் வேணால் பிரதமரை பார்க்க, இவர் சொன்னால் பிரதமர் பார்க்க அப்படியே விட்டுருவாங்களா? அவங்க வந்து அமித்ஷா தலைவர் சார், அவருக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல, அவர்கள் தான் தீர்மானிப்பாங்க. இவர்கள்ட்ட சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது ஒன்று. இன்னொன்று வந்து விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து இவர்களுக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டு போகிறாரு. பாஜகவுக்கு எதிராக திமுக தலைவரை சந்திக்கிறாரு. இன்னொன்று, இது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொல்லி ஓபிஎஸ்க்கு மறுபடியும் உள்ளே சேர்க்குறேன்னு சொன்னீங்கன்னா, எடப்பாடி இதுக்கு ஒத்துக்குவாரா? எடப்பாடியை மீறி நயினார் நாகேந்திரன் முடிவெடுக்க முடியுமா? இதெல்லாம் குழப்ப. அதுவும் இல்லாமல் நயினார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு சார் ஓபிஎஸ். நேத்தி பார்த்தீங்களா இல்லையா பேட்டியை? ஃபோன்லாம் எடுத்து காமிக்கிறா. இருந்தாலும் ஏன் வந்து அப்பாயின்மெண்ட் ஓபிஎஸ்க்கு கொடுக்கல? நயினார் சொல்கிறது 6 தடவை நான் அவர்கிட்ட கால் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லைன்னு. இவர் இல்லைங்க, காலே பண்ணல, மெசேஜும் பண்ணலங்கிறாரு. அதெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்குள்ள உருட்டிக்கிறது. டக்குன்னு மெசேஜ் எடுத்து காமிச்சார் ஓபிஎஸ். அதெல்லாம் அவங்களுக்குள்ள உருட்டிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த அளவுக்கு அஷூரன்ஸ் ஓபிஎஸ் கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி உங்களுக்கு ஒத்துக்குவாரான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய கட்சி. அந்த கூட்டணிக்குள்ள, இங்கே என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் இருக்கணுமா வேணாமான்றத எடப்பாடி தானே தீர்மானிக்கணும். சார், ஒரு முன்னாள் முதல்வருங்கிற ரீதியில் பிரதமரை பார்ப்பதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு சார். ஏன் இதில் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பதால் நயினார் நாகேந்திரன் முன்னாள் முதல்வரெல்லாம் கேட்கல. இவரு நான் தனியாக இருக்காரு முன்னாள் முதல்வர். இவர் ஒரு அங்கே பாஜகவுடைய எடுப்பார் கைப்பிள்ளையில் ஒரு ஆள். அந்த அடிப்படையில் வரப்போ போகிறப்பெல்லாம் பார்க்கறது, 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் பார்க்கறது, அதன் மூலிமா ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக காமிச்சிக்கிறது. அப்புறம் பையனை கூட்டு போயிட்டு பையனுக்கு எதாவது பண்ணி கொடுக்கணும்னு போகிறது. இவர் வாழ்நாள் முழுவதும் தொகுதிக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ, இவர் சட்டமன்ற தொகுதிக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா, யாரையா பார்த்துருக்காரா? ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் சார் போய் முதல்வர் சுற்றி அது ஜெயலலிதா காலத்துலேருந்து இந்த கதையை கேட்டுன்னு இருக்கோமே. விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஒரு 12-13 எம்எல்ஏக்கள் தொகுதின்னு பார்த்தா முதல்வரை போய் பார்த்தா கேட்டால் தொகுதி பிரச்சனைக்காக முதல்வர். இந்த உருட்டுலாம் நாங்கள் அந்த காலத்திலே பார்த்துட்டோம். அதனால் முதல்வர் வாக்கிங் போகிற இடத்துல பார்ப்பார். அதுவும் இப்போ தான் தொகுதி பிரச்சனை தெரிஞ்சுதா? திமுக மாதிரி இவங்களும் இருக்காங்க. 4 வருஷமாக உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், அதெல்லாம் தெரியல. இப்போ வந்து திடீர்னு இந்த 1 வருஷமாக அப்படியே மக்கள் மேலே பரிவு கொண்டு அப்படியே வாங்க மருத்துவ முகாம், அப்படியே வாங்க, அது வாங்க இது வாங்கன்னு கடைசி 1 வருஷம். இது ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இவரும் தொகுதி நலனுக்காக என்ன கோரிக்கை வச்சான்னு வெளியே வந்து சொன்னாரா? தொகுதி நலனுக்காக தானே போனார். யாராவது ரிப்போர்ட்டர் கேட்டாங்களா? தொகுதி நலனுக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு முதல்வரை பார்த்து பேசுனீங்கன்னு? எல்லாம் உருட்டுன்னு அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அதனால தான் கேள்வி இப்படி வருது. இவரும் அதுக்கேற்ற மாதிரி இவர் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாருங்க. இனி பிரதமரே கூப்பிட்டு சொன்னால் ஒழிய, இவர்கள் சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் ஒழிய அதெல்லாம் நடக்காது. கிட்டத்தட்ட அவர் டிஎம்கே போகிறது உறுதி. ஓகே சார். குறிப்பாக அப்பா மகன் சண்டை ரொம்ப நாட்களாக போயிட்டுருக்கு. முடிவு எப்போ வரும்னு நம்ம யாருக்குமே தெரியல. அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட போகிறாருன்னு ஒரு தகவல், டேட்டும் வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த பொதுக்குழுவுக்கு தடை கேட்கும் முடிவில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் இருப்பதாக தகவல். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? பொதுக்குழுவை கூட்டி தலைவராக மீண்டும் அன்புமணி அவர்கள் வந்துடுவாரா? குறிப்பாக அந்த பாமக பைலாவை பொறுத்த வரைக்கும் நிறுவன தலைவருக்கு நிறைய அதிகாரம் இருப்பதாக ஒரு கருத்து இருக்கு. ஸோ அதையெல்லாம் மீறி அன்புமணியால் மீண்டும் தலைவராக முடியுமா? பாமக பிரச்சனை எப்போ முடிவுக்கு? பாமக பைலாவில் நிறுவன தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு யார் சொன்னா? நிறுவன தலைவர் தான். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் எப்பவுமே ஒப்புதல் வேணும்ல சார். அந்த யார் தலைவராக வராங்களோ அது நிறுவன தலைவர் ஒப்புதல் தரணும்ல. அந்த பைலால அப்படிலாம் இல்லை. அப்படியா? என்ன பைலா? குழுவை கூட்டி நிறுவன தலைவரை அழைத்து அவருடைய வழிகாட்டுதலின்படி நிர்வாகிகள் நியமனம். அந்த பொதுக்குழுக்கும் நிறுவன தலைவர் வரணுங்கிற ஒரு ரூல் இருக்குல்ல? அப்படிலாம் இல்லை. வரலாம், வராட்டி இல்லை. இவங்க போய் கூப்பிடுவாங்க. வரமாட்டேன்ட்டா என்ன பண்ண முடியும்? பொதுக்குழுவில் நிறுவன தலைவர் இருந்தால் மட்டுமே நடத்தணும்னு விதி கிடையாது. பொதுக்குழுவை கூட்டி அவரை அழைக்கணும். வர்றது அவர் இஷ்டம். வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பொதுக்குழு நடக்கும். பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றதான் பைலா. நிறுவன தலைவருக்கு அதிகாரம் இல்லையா? நிறுவன தலைவர் வெறும் நிறுவன தலைவர் தான். அவருக்கு கட்சியில எந்த அதிகாரமும் இருக்காது. என்னன்னா இது ஒரு இயல்பாக இவர் தான் ஐயா தான் எல்லாமே அப்படின்னா அதை மீறி யாரும் நடக்க மாட்டாங்க. அதனால எல்லாருமே அப்படி நினைச்சுக்கிறாங்க. இப்போ ஒன்னாவே இருக்காங்க. அவனை போடுறா,
இவனை போடுனா சரி, பெரியவர் சொன்னா யார் தட்ட முடியும்? யாராலையும் தட்ட முடியாது. அதனால அது அப்படி எல்லாரும் அப்படி பார்த்தாங்க. ஆனா சட்ட பிரச்சனைன்னு வந்துடுச்சு, பிரச்சனை தேர்தல் ஆணையமா, கட்சியா, பொதுக்குழுவா, அப்படி நீயா நானா நிற்கும் பொழுது ஓகே. எழுத்து தான் நிற்கும். ம். எழுத்து வந்து என்ன சொல்லுது? பொதுக்குழுவை கூட்டி அப்படின்னா பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு தான் இருக்குது. அப்போ சின்னவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு தான் இருக்குது. ஓகே. அப்போ பொதுச் செயலாளர் ஒரு பக்கம் இந்த சைடு இருக்காரு அப்படின்னா ஏதாவது கிளைம் பண்ணலாம். பொதுச் செயலாளரும் அன்புமணி ராமதாஸ் கூட தான் இருக்காரு. பொருளாளரும், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கீ போஸ்ட்ல இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி பின்னாடி தான் இருக்காங்க. பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுறாரு. ஒரு 90% பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. ஓகே. 90% மாவட்ட செயலாளர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த கூட்டத்தில் மீண்டும் அன்புமணியே தலைவராக தொடர்கிறார் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி அந்த பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அன்புமணி தலைவராவது உறுதிங்கிறீங்களா? உறுதி. ராமதாஸ்க்கு என்ன ரோலு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே. எந்த தான் பாமகன்னு மறுபடியும் சொல்லிட்டே இருப்பார், அவ்வளோதான். நேற்று சின்னதாக ஒரு மேட்டரையே பாலு அடிச்சு விட்டார் தெரியுமா? பாமகவுடைய தலைமையிடம் தைலாபுரம் தான் அவர் சொன்னார். தலைமையிடம் ஆரம்பத்துலேருந்தே டி நகர் தான். அவர் சொல்கிற தப்புன்னு பாலு சொல்கிறாரு. சரிங்களா? அதுதான் உண்மை. நீங்கள் தேர்தல் ஆணையமோ கோர்ட்டோ, தேர்தல் ஆணையம் போக முடியாது. கோர்ட்டு வச்சிங்களா, ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. கோர்ட்டுக்கே போகிறார், பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்றாரு வச்சுங்க. கோர்ட்டு என்ன கேட்கும்? பொதுக்குழுவை கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும். பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு கட்சி பைலா பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்புறம் நீங்கள் எப்படி கிளைம் பண்ண முடியும்னு கேட்பாங்க. இன்னொன்று, இல்லை இப்போ பாமக என்கிட்ட தான் இருக்குது, எந்த தான் பாமக, நான் தான் நிறுவனர். ஸோ அதிமுகவில் எப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை ஒரு பெரிய லெவலில் போணுச்சோ அதே மாதிரியான ஒரு சினாரியோ வந்து பாமக எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, தேர்தல் எங்கே ஆணையம், போனாலும் கடைசியில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவோ, பொதுக்குழு யார் அங்கீகரிக்கிறதோ அவர்கள் தான் நிர்வாகிகள், அவர்களிடம் தான் கட்சின்றது முடிவாயிடும். இன்னைக்கு மேக்சிமம் யார்கிட்ட இருக்கு? அன்புமணிக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஐயா வந்து குலதெய்வம், ஐயா நிறுவனர், ஐயா மேலே மரியாதை இருக்கு. எதிர்காலம் அன்புமணி தான், எதிர்காலம் இவர் தான். அப்போ நீங்கள் இந்த குழம்பிய குட்டைக்கு காரணமே திமுக தான். இந்த விஷயம் இவ்வளோ தூரம் போனதுக்கு அப்பா பிள்ளைக்குள்ள அளவுக்கு பிரச்சனை. ஒட்டு கேட்கும் கருவியை வச்சதே அன்புமணி தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அது நமக்கு தெரியவும் தெரியாது. வச்சிருக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம போக முடியாது. என்னன்னா அதெல்லாம் விட்டுருங்க. அவர் ஒரு எண்டுக்கு போயிட்டார். கட்சி தலைவர்ன்றதை தாண்டி பர்சனலாக போயிட்டார். ரொம்ப விஷயங்கள், மருமகளை பற்றி பேசுனது, மகனை பற்றி பேசுனது, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம கட்சி நடைமுறை, கட்சி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி வந்து நம்ம இருக்கிற சட்ட விதி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ்கிட்ட தான் கட்சி போகும் அப்படின்றது தான் யதார்த்தம். ஓகே. ஐயா வந்து தனித்து விடப்படுவார் கொஞ்சம் ஆதரவாளர்களோட. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா நான் தான் உண்மையான பாமகன்னுவார். பாமகன்ற கொடி சின்ன எல்லாம் அவர்களுக்கு போயிடுச்சுன்னா பாமக ராமதாஸ் அப்படின்னு ஏதாவது வச்சுக்கலாம். திமுக கூட சேர்ந்துக்கலாம். திமுக இதை பயன்படுத்தி மீண்டும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற வேலை பண்ணோம். இப்போ ஐயாவும் வேட்பாளர் போடுறாரு, அன்புமணி ராமதாஸும் போடுறாருன்னா ஒரு குழப்பம் வரும்ல இயல்பாகவே. அதை பயன்படுத்த பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேணால் போதுமே தவிர மற்றபடி கட்சி மீண்டும் இவர் கையில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே சார். ஆகஸ்ட் மாதம் 25 விஜய் மாநாடு நடத்துவதாக ஒரு தகவல். வரக்கூடிய செய்திகளை பார்த்தா செப்டம்பருக்கு தள்ளி போவது மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் அப்டேட்? விஜய் மாநாடு மதுரையில் நடக்குமா? நான் 2-3 பேட்டிக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விஜய் மாநாடு தள்ளி போகும்னு நம்ம இதில் பதிவு பண்ணலாம். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். மாநாடு தள்ளி போகும். ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே போலீஸாரை நீங்கள் 27 விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு முன்னாடி 10 நாள் மட்டும்லேருந்து அந்த சிலை வைக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுன்னு இருக்கும். அதனால் 25 வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இவங்க கோர்ட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டு வந்து ஏற்றுக்காதுன்னு கோர்ட்டும் அதே விநாயகர் சதுர்த்தி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா முடியாதுன்னு சொல்கிறோம். போலீஸ் சொல்கிறத கேட்டு போங்கன்றோம். என்னன்னா அவ்வளோ பெரிய இவங்களா இவங்க. அதனால 27ன்றது செப்டம்பருக்கு போகும். இப்போ கொஞ்சம் பேர் ஊட்டிகிட்டு இருக்காங்க 21 நடத்துறதுக்கு ஏற்பாடு. 5 நாளைக்கு முன்னாடி இது இல்லை. அது பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இவர்கள்ட்ட அந்த அளவுக்கு இதெல்லாம் மிலிட்டன்ட் இது கிடையாது இவங்க. அதனால செப்டம்பர் மாதத்துக்கு மாநாடை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். விஜய் கட்சியில் என்ன சார் அப்டேட்? ஏதாவது புதிய தகவல்கள்? அவங்களும் ஓடிபி எல்லாம் அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவா மாறும். இன்னைக்கு ஓடிபி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடிபி பொதுவாக ஓடிபி வந்து
இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனி மனித சுதந்திரம் சுதந்திரம். சம்மந்தப்பட்டது. இவர்கள் வாங்குறதே ரொம்ப மோசம். இவர்கள் எப்படி போய் வாங்குறாங்கன்னா, மிரட்டி "அம்மா ரூ. 1000 வந்துச்சாம்மா" அப்படின்றது. அப்போ அந்த ரூ. 1000 வந்தவங்களும் சரி, வராதவங்களும் சரி, அப்படியே இந்த ரேஷன் கார்டுக்கு ஃபில் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நிக்குதுங்க ஜனங்க. அப்புறம் "சொல்லுமா, பேர் சொல்லுமா. வேற யாருக்காவது வரணுமா?" அப்படின்னோன்னே, இந்த அம்மாவுக்கு மாமியாருக்கு வந்து மருமகள் வரல வச்சுக்கங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம பேர்லாம் கொடுத்தா வரும்னு நினச்சிட்டு. ரைட்டு. அப்புறம் இப்போ நம்பர் சொல்லுங்கம்மா. அப்படி இப்படின்னு இப்படியே உருட்டிக்கிட்டு உறுப்பினர் சேர்க்குறாங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கறது, இந்த ரூ. 1000 வரலனாலும் ஒரு பிரச்சனை. இது எல்லாமே ஓட்டா மாறுன்றது இவர்கள் கற்பனை. ஓகே. எப்படி 2016ல் 202 சீட்டு நம்ம ஜெயிப்போன்னு இவர்களே ஒரு கதையை உருவாக்கி, மற்றவர்களை நம்ப வச்சது இல்லாமல் இவங்களே நம்பிக்கிட்டாங்க அந்த கதையை. நம்பினோன்னா பணம் கீழே போல, பல விஷயங்கள் ஒரு தெனாவட்டு இருந்தது. அதோடைய விளைவு ஈஸியாக ஏடிஎம்கே அடித்து தூக்கிடுச்சு. சேம் அதே மாதிரி இன்றைக்கி உறுப்பினர் சேர்த்தா நம்ம வந்து ஜெயிச்சிரும்னு எந்த லகடபாண்டியும் ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு உறுப்பினர் சேர்க்க 2 கோடி 2.5 கோடின்னு ஓடிட்டு இருக்காங்க. 2.5 கோடிலாம் சேர்த்தா நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடலாம். இப்போவே 1.25 கோடி சேர்த்துட்டாங்க. அதில் வேறு கம்பம் ராமகிருஷ்ணன் அவர் தொகுதியில் பாதி பேரை உறுப்பினர் ஆகிட்டு இருக்கிறார் வாக்காளர்களில். பார்த்தீங்களா? அது தனியாக ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க எந்த அளவுக்கு தலைமை ஒரு இதுனா தலைமை ஏமாத்துகிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்களாம் ஏமாற்றிட்டு போகிறாங்க. இதில் டிவிகேவும் அதே மாதிரி இவர்களுக்கு முன்னாடி அவங்க தான் முன்னோடி. டிவிகே ஆப்னு வச்சு உறுப்பினர் சேர்க்கணும் அது இதுன்னு. அதனால் அவர்களும் உறுப்பினர் சேர்க்கணும்னு. அதுலேயும் ஓடிபி பெறுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே. அதை மீறி அவர்கள் வந்து ஓடிபி வாங்கினாங்கன்னா தாவேகா சட்ட சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டு இல்லை சார், நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் ஓடிபி இருக்கு, தொண்டர்களுக்கு இல்லை அந்த மாதிரி ஆப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்கிறேன். Okay. இருந்து வாங்கினாங்கன்னா அந்த ஆப்ஷனை கட் பண்ணியிருக்காங்கன்னு அன்றைக்கி அதை சொல்கிறாரு. அதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா அவர்களும் சட்ட சிக்கலில் மாட்டுவாங்க. ஏன்னா ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியில் வந்தோன்னா பெரிய சிக்கலில் மாட்டுவாங்க. ஏன் சார் விஜய் வந்து தாவேக்க ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுக்கல? குறிப்பாக இந்த ஆணவ கொலை இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கையோ நேராக போயோ பார்த்துருக்கலாம். ஏன் பார்க்கல? ஏன் வந்து விஜய் யாரும் மிஸ்கைட் பண்ணுறாங்களா? ஆதவ்லாம் இந்த மாதிரியான இஷ்யூலாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஏன் வந்து எதுவும் இன்புட்ஸ் எதுவும் விஜய்க்கு தரலையா அவர்? இந்த விவகாரத்தில் ஆதவ் உட்பட எல்லாருமே கையேறு நிலையில் இருக்காங்க. இப்போ விஜய் வந்து எனக்கு கிடைச்ச தகவல், விஜய் நம்ம ஏற்கனவே பேசணும்ல, திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்காங்க. விஜயுடைய ஒரு நண்பர் தான் இந்த மாதிரி விஷயங்களில் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல். இதில் ஜான் ஆரோக்கியசாமியுடைய ரோலு எல்லாருமே இவர் என்ன திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லான்ற அளவுக்கு அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மட்டுப்படுத்த முடியுமோ பார்ட்டியை மட்டுப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க்கு ஒரு பிரச்சனையில் அந்த கட்சியை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கான யுக்திகளை வகுக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை. இவர் கொஞ்சம் கூட இல்லை, ஜீரோவோட மைனஸில் பார்ட்டியை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போ இவரை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு போனால் நீங்கள் விஜயை போய் ரீச்சே ஆக முடியல. ஓகே. அப்போ விஜயை ரீச் ஆக முடியல. அப்படியே விஜய் ரீச் ஆனாலும் ஜான் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுங்கன்ற அளவுக்கு தான் விஜயுடைய நாலேஜ் இருக்குது. ஓகே. அப்போ இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நிர்வாகிகள் முடிக்கிறாங்க. புஷி ஆனந்து கூட ஏதோ கொஞ்சம் மூவ் பண்ணாலும் இவர் ஜானு புஷியை விட்டுட்டு அந்த புதிய நண்பரோட வலம் வர ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து புஷிக்கும் எதிராக, ஏன்னா ஏற்கனவே ஆரம்பத்திலேயே ஜானுக்கும் புஷிக்கும் பிரச்சனை ஓடி. அதுக்கப்புறம் புஷியை எதிர்க்க முடியாதுன்னு ஜானுக்கும், ஜானை எடுத்திருக்க முடியாதுன்னு புஷிக்கும் தெரிஞ்சோன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கினாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து மற்றவங்க காலி பண்ணோன்ட்டு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். புஷிக்கு எதிராக விஜய்க்கு நெருக்கமான ஒருத்தர் வந்துட்டாருன்னொன்னே அவர் தான் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படின்னோன்னா அவரை பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ புஷி வந்து ஒரு இது எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க. எல்லாரும் கை பின்னாடி கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்போ கிடைக்குது இடுப்பில் ஒரு குத்து. அப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏதாவது பண்ணலான்னு நினச்சா கூட ஜான் வந்து முழு தடை. ஓகே. நீங்கள் இதை விட வாய்ப்பு கவின் மேட்டரோட வாய்ப்பு எங்கேயுமே பெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு அறிக்கை கூட வரல. இன்னொன்று புஷி ஆனந்துட்டு இருந்தும் அறிக்கை வரல. அதை ஒரிஜினா கொடுத்துருந்தார். ஒரு 2 நாள் பொறுத்து கொடுத்தாரு. ஏதோ நம்ம கொடுக்காம விட்டா தலித்துன்னு பேசினுக்கிறோம், நமக்கு சிக்கலாகிடுன்னு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. நான் தான் இவங்களை வாட்ச் பண்ணினே இருக்கேன். இதில் பெரும்பாலான தலைவர்கள் 24 மணி நேரம் வரைக்கும் கண்டுக்கவே இல்லை இந்த விவகாரத்தை. 48வது மணி நேரத்தில் தான் வீரமணி அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு என்னன்னு தான் இதில் இருந்தாங்க. இன்னை வரைக்கும் தமிழக அரசு முதல்வரோ சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிக்கிற யாருமே இதை பற்றி கவலைப்படல. முக்கியமாக இடதுசாரி தலைவர்கள் இந்த விவகாரத்தில் ஒரு பெருசாக அழட்டிக்கல. முதல் நாள் அறிக்கை கொடுத்ததோடு அவ்வளோதான். அப்படியே ஒரு பெரிய போராட்டமோ எதுவுமே பண்ணல. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஆணவ கொலைக்கு எதிரான
தனிச்சட்டம் கொண்டு வரணுன்றத திருமாவளவன் வருத்தத்தோட மீண்டும் பதிவு பண்ணுறாரு. அரசுக்கு எதிராகவே பதிவு பண்ணுறாரு. ஆமாம். நாங்கள் போய் அமித்ஷாட்ட லெட்டர் கொடுக்குறோம், மத்திய அமைச்சகம் மாநிலங்களுக்கு சுற்றறிக்கை விட்டு தனிச்சட்டத்தை சம்மந்தமாக கேட்குறாங்க, இவங்க இது வரைக்கும் இவங்க பதில் சொல்லலை, இவர்கள் வந்து அதை பற்றி கவலையே படலன்றத திருமாவளவன் பதிவு பண்ணுறாரு. இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அகேன்ஸ்ட் டிஎம்கே. இதை எந்த ஊடகமும் பெருசாகவும் பண்ணல. இதே வேலையை இந்த சைடு யாராவது பண்ணியிருந்தா அசைன்மெண்ட் கொடுத்து பெருசாக உருட்டியிருப்பாங்க. அப்போ இவரும் சீமானும் இன்னும் சிலர் மட்டும்தான் உறுதியோடு நிற்கிறாங்க. டீகா கூட போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க, ஏன் தனிச்சட்டம் கேட்டு ஒரு போராட்டம் நடத்துங்களேன். வாழ்க்கையில் போராட்டமே நடத்த மாட்டிங்களா? போராட்டமே நடத்தாமல் ஒரு கட்சியில் இருக்கு பாருங்க, தேர்தல் ஜனநாயகத்தில் இல்லாத கட்சி. அதான் சமூக நீதி அதுன்னு உருட்டிகிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் அதை பண்ணணும்ல. சமூக நீதிக்கு எதிரான விஷயம் தானே. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ கொலை நேரங்களில் முன்ன போது இல்லாத அளவுக்கு இந்த ஜாதிய வெறியர்கள் வந்து இந்த மாதிரி டைமில் எங்கேயாவது ஒழிஞ்சிக்குவாங்க. ஆமாம். ஆனால் இப்போ தைரியமாக வெளியில் வந்து ஆமாம், என்ன நீ வந்து ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு வசதியான ஒரு இது, நல்ல படிப்புனா உனக்கு வந்து எங்கள் வீட்டு பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆதிக்கம் தமிழகத்தில் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க பெரியார் மண்ணு, நாங்கள் வந்து அது இதுன்னு வாய் திறக்க வேண்டியதானே, ஒரு கண்டனமாக தெரிவிக்க வேண்டியதானே. இந்த ஆராசெல்லாம் எங்கே போயிட்டாரு? இவர்களுடைய வேஷம், இவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள், இவர்கள் இடைநிலை ஜாதியாக இந்த வர்ணாசிரம கொள்கைகள்லாம் கடைபிடிக்கிறவங்க திமுகவிலும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதனால இந்த விவகாரத்தில் வந்து தாவேகா விஜய் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல. இப்படி ஒரு தலைவர் செயல்படும் பொழுது அந்த கட்சி உடைய தொண்டர்கள் பயங்கரமாக சோர்ந்து போயிருக்காங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல இவர்களுடைய எந்த திட்டத்தையும் கொண்டு போய், அதாவது எது சொன்னாலும் கீழே அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் போகலை. இவர்கள் இப்படி ஒரு, அதாவது என்ன சொல்றது, செயலற்ற தன்மையில பார்ட்டி இருக்குது. தலைவர் எங்க இருக்காருன்னு தெரியல. எப்போவாவது கூட்டத்துக்கு வருவாரு, லவ் யூ டூன்ட்டு போயிடுவாரு. இப்படி இருந்தா இவர்கள் எப்படி திமுக எதிராக சமர் பண்ண முடியும்? அப்போ இந்த கட்சி தேர்தலில் போய் சந்திக்கும் பொழுது நீங்கள் அப்பாவி தொண்டர்களை, அப்பாவி அவர்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் பலி கொடுப்பீங்க. ஏன்னா அவன் கை காசு செலவு பண்ணுவான், உழைப்பை செலுத்துவான், வேலைக்கு போக மாட்டான், சொத்து கித்து இருந்தால் விற்று இது பண்ணுவான். அந்த மாதிரி இன்றைக்கி பல பேர் மாவட்ட செயலாளர்களுக்கு இவர்கள் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அது எல்லாம் மாவட்ட செயலாளர் தான் செலவு பண்ணணும். அவன் மாவட்ட செயலாளர் இந்த கட்சியில் எப்படி இருப்பான்? சாதாரண லெவலில் இருந்து இந்த மன்றத்து செயலில் ஈடுபட்டு கட்சி ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஏதோ நடக்கும்ட்டு மாவட்ட செயலாளர் அவனெல்லாம் எப்படி ஏமாத்துறாங்கன்னா ஆட்சி வந்த பிறகு அப்படின்ட்டு இப்போ செலவு பண்ண வைக்கிறாங்க. இதோடைய விளைவு என்ன ஆகும்னா, அவன் கை காசை இழந்து, வீடு இருந்து அடமானம் வச்சு இது மாதிரி சேமிப்பெல்லாம் இழந்து 26 திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இருக்காது. ரஜினிகாந்த் சொன்னார், ஞாபகம் இருக்கா, நான் கட்சி ஆரம்பிக்க விரும்பலை, ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் எனக்காக செலவு பண்ணி பணத்தை வந்து சொத்துக்களை இழந்து உழைப்பை இழந்து கடைசியில் எந்த இதுவும் இல்லாமல் போகிறத நான் விரும்பலை, அதனால் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிற முடிவு நான் பின்வாங்குறேன்னார். அவருக்கு ஜென்யூனான ஆள். அது அஜித்குமார் சொல்லியிருக்காரு, ரசிகர்களை என்னுடைய சுயலாபத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு பேர் என்ன? நீங்கள் செய்யுங்க. நம்ம ஆட்சி அங்கே அடிக்கடி புஷி ஆனந்த் பேசுறது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா வேறு மாதிரி இருக்கும். நீ டியூப்லைட்லாம் டியூப்லைட் வாங்கி மாட்டு, நீயே ஏறி மாட்டு, நீ சொல்லிட்டு போயிடுவ, அவன் ஏறி சாக்கடிச்சு செத்தானா அந்த வீட்டுக்கு யார் இது பண்ணுவா? இப்போ சஜி செத்து போனான், அந்த ஆள் வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும்? திரும்ப திரும்ப பதிவு பண்ணால் கூட அந்த வீட்டை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒரு பட திருவிழா கூட நடத்தலை. இதுதான் இவர்கள் தொண்டர்களுக்கு கொடுக்குற மரியாதை. தொண்டர்கள் எல்லாரும் எங்களுக்கு சேவை செய்ய பிறந்தவங்கன்ற மாதிரி. இவர் வெள்ளை பேண்ட்டு இந்த சோம்பு பிடி விற்கிறான் பார்த்துட்டீங்களா அந்த காலத்தில்? இப்போலாம் மாறிட்டானுங்க. ஒரு வெள்ளை பேண்ட்டு மாதிரி பைஜாமாவும் ஒரு சட்டையும் போட்டிருப்பான். நான் சொல்ல, ஒரு தலைவர் ஒருத்தர் சொன்னார், என்னையா கட்சி பொதுச் செயலாளர் ஒரு சோம்பு பிடி விற்கிற மாதிரி ஒரு வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை சட்டையும், துணியில் தைச்ச பேண்ட்டு, அது ஒரு மாதிரி வளவலான் இருக்கும் பாருங்க, சுற்றுறாரு. ஏன் ஒரு தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதா பாரு அப்படின்னு. இவர் மட்டும் இல்லை, நிர்வாகிகளும் அதே மாதிரி சுற்றணும்னு ஒரு இது வாய்மொழி ஆர்டர். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பேண்ட்டு போட்டுக்கணுமா, வேஷ்டி கட், நம்மளுடைய இது என்னது வேஷ்டி கட்டுறது தான். இந்த மாதிரி ஒயிட் பேண்ட்டு போட்டு சுற்றினா அது எந்த ஒரு அரசியல் இதுன்னு தெரில, பாண்டிச்சேரி அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இவர்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு யாரையும் உள்ளே விடாமல், கட்சியும் அடுத்து கொண்டு போகாமல், கட்சியை கொண்டு போய் ஒருத்தன், அதாவது எல்லா இடத்துலையும் ஃபெயிலியரான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கையில் கட்சியை கொடுத்துட்டு
அவர் தான் முடிவு பண்ணுற மாதிரி போய்கிட்டு இது எல்லாம் போய் இப்போ வந்து இவர்கள் என்னது அரசியல் எதிரி திமுக ஒழிகிறன்ட்டு இப்போ மறைமுகமாக அந்த அரசியல் எதிரியை வாழ வைக்கிறேன். என்ன ஜோக்குனா இவர்கள் இவ்வளோ பண்ணாலும் அந்த ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் எடுத்த சர்வேல எல்லா இடத்துலையும் 10%, 15%, 20% நெருக்கி வாக்கு வருது. ஓகே. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குகளை அடிக்கிற கதையாக இருக்குது. ஓகே. அதனால என்ன செய்யணும் இது, அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, என்ன இந்த இதில் கூட சொல்லுவாங்களா 5 ஸ்டார் சாக்லேட் விளம்பரத்தில், ரொம்ப நன்றிப்பா நீ எதுவுமே செய்யாமல் இருந்ததுக்குன்னு. ஆனால் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் சம்பவம் நடக்க போகுது. ஓகே. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலேயும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்தல்னு போகிறாங்க. அதில் குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் வாங்கிறது இவர்களுக்கு ஒரு பயனையும் தராது. என்ன கேட்டால் நான் இப்போ சொல்கிறேன், விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஓ. ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. ஓகே. விஜயகாந்துக்கோ கமல்ஹாசனுக்கோ இருந்த கட்ஸு அவருக்கு இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு இந்த நடைமுறை அவருடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் நில்லுங்க நான் பிரச்சாரம் பண்ணுறேன்ற மாதிரி ஏதாவது பண்ணுவார். அதுவே வந்து படைத்தலைவன் இல்லாத படை மாதிரி ஒரு நிலைமையை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் ஓபிஎஸ் தொடங்கி விஜய் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. திமுக கூட்டணிக்குள்ளார தேமுதிக பெரியவர், அதே போல் ஓபிஎஸ் போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்தை வச்சிருக்கீங்க. பார்க்கலாம் சார். நேரில் கொடுத்து பேசி நன்றி முதலீப் சார். நன்றி.